பிகேஎல் சீசன் 12 ஆரம்பிக்க போது இல்லையா? பிகேஎல் சீசன் 12க்கான ரோலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சத்தியமா எதிர்பார்க்காத ரோலை ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 6 டீம் பிளே போவாங்க எல்லா சீசன்லயும். பட் இந்த சீசன் 8 டீம் பிளே போற மாதிரி அந்த ரோலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீசன் 12 டீமுக்குமே ஒரு டஃப்பான ஒரு டோர்னமெண்ட் ஆகும், டிஃபரெண்டான ஒரு டோர்னமெண்ட் ஆகும் அமைய போகுது. நீங்க சொல்லலாம், என்ன ப்ரோ 8 டீம் பிளே போறது நல்லதானே கேட்பீங்க. பட் அப்படி 8 டீம் பிளே பண்ணாலும் 5ல இருந்து 8வது வரையும் பிடிக்கிறாங்க இல்லையா பிளே ஆஃப் பாயிண்ட்ஸ் டேபிள்ல, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா 5 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணாதான் அவங்களால ஃபைனல் போக முடியும். அதனாலதான் சரி, இந்த சீசன் ஒரு டஃப்பான ஒரு டோர்னமெண்ட் அமைய போகுது 12 டீமுக்குமே. ஏன்னா பிளே இன் 1 பிளே இன் 2 புதுசா பிளே ஆஃப்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிளே இன் 1ல 10th பொசிஷன்ல முடிக்கிற ஒரு டீமும் 8th பொசிஷன்ல முடிக்கிற டீமும் பிளே பண்ணுவாங்க. பிளே இன் 2ல 6th பொசிஷன்ல முடிக்கிற டீமும் 7th பொசிஷன்ல முடிக்கிற டீமும் பிளே பண்ணுவாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ எலிமினேட்டர் 1ல பிளே பண்ணுவாங்க. பிளே இன் 1 பிளே இன் 2ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எலிமினேட்டர் 1ல பிளே பண்ணுவாங்க. மினி குவாலிஃபயர்னு ஒன்னு புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க பிளே ஆப்ஸ்ல. 3rd பொசிஷன்ல முடிக்கிறவங்களும் 4th பொசிஷன் முடிக்கிறவங்களும் பிளே பண்ணுவாங்க. மினி குவாலிஃபயர்ல யார் தோக்குறாங்களோ எலிமினேட்டர் 2ல எலிமினேட்டர் 1ல வின் பண்ணவங்களோட எலிமினேட்டர் 2 பிளே பண்ணணும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ எலிமினேட்டர் 3ல மினி குவாலிஃபயர்ல வின் பண்ண டீமோட மோதினாதான் குவாலிஃபயர் 2 ஆட முடியும். குவாலிஃபயர் 1ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் மோதிக்கிடுவாங்க. அவங்கள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டைரக்டா ஃபைனல் போயிருவாங்க. தோக்குறவங்க குவாலிஃபயர் 2ல எலிமினேட்டர் 3ல வின் பண்ணவங்களோட மோதனா அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் போயிருவாங்க.